இல்லை, சீனாவும் வந்து ட்ரம்ப்புக்கு வந்து உச்சபட்ச மரியாதையை தான் கொடுத்தாங்க. யாருமே அழைச்சி, ஏன்னா டைம் ஸ்கொயர் கூப்பிட்டு போகிறாங்க, அவங்க பொலிட் பியூரோ ஆஃபீஸ் எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போகிறாங்க. வெளிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப மரியாதையாக ஆப்டிக்கலாக அதை காமிக்கிறாங்களே தவிர, தைவான் இஷ்யூன்னு வரப்போ அவங்களோட ஸ்டாண்டு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. தைவான் விஷயந்தான் கான்ஃப்ளிக்டாக மாறும் அப்படின்னு ஒரு விஷயத்த பின் பாயிண்ட்டாகவே ட்ரம்ப்புக்கு சொல்கிறாங்க. அதை ட்ரம்ப் எப்படி எடுத்துக்குவாருன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ட்ரம்ப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ட்ரம்ப்பும் சொல்லிட்டு இருக்காரு, நான் தைவானில் இன்டர்வியூன் ஆவேன்றதை சொல்கிறாரு. அது ஒரு கிளாஷ் பாயிண்ட்டாக இருக்காதா சார்? இல்லை, இந்த அவர் வந்துட்டு போன பிறகு அவருக்கு நான் தாய்வானை பற்றி பாடம் எடுத்தார் ஷி ஜின்பிங்னு சொன்னேன். 40 மணி நேரம் அவர்கள் ஒன்றாக அந்த விஜயம் நடந்தது. அந்த 40 மணி நேரத்தில் ட்ரம்ப்பும் ஷியும் செலவு பண்ண நேரம் வந்து 9 மணி நேரம் கூட. அப்போ பல பேர் இருக்கிற நேரம், தனியாக இருந்த நேரம், எப்போவுமே மொழிபெயர்ப்பாளர் இருப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு புரியாது. இந்த நேரத்தில் அவர் தனியாக, ட்ரம்ப்பே சொல்கிறார், நாங்கள் தனியாக பேசும்பொழுது என்கிட்ட வந்து நிறைய நேரம் தாய்வான் பற்றி அவர் பேசினார் அப்படின்றார். இப்போ ஊருக்கு போயிட்டார். ஊருக்கு போன உடனே என்ன சொல்கிறார், $14 பில்லியன் ஆயுத விற்பனை ஒப்பந்தத்தை காங்கிரஸ் வந்து தாய்வானுக்கு அதை வந்து போன ஜனவரி அதுக்கு ஒப்புதல் தந்திருக்கு. அது தொடர்பாக இவர் கையெழுத்து போட்டால் தான் அது நடக்கும். அதை நான் வந்து யோசித்து முடிவு பண்ணுவேன்னு சொல்லிட்டார். அதனால் இவர் ஓதுனதுக்கு அங்கே வந்து உங்களுக்கு உடனடியாக பதில் கிடைக்குது. அப்போது ஒரு செய்தியாளர் கேட்கிறார், 82 உங்களுக்குள்ளேயே ஒரு அறிக்கை இருக்கே, உங்களுக்குள்ள ஒரு கொள்கை அறிக்கை இருக்குது, அந்த அறிக்கைப்படி வந்து நீங்கள் சீனாவை கலந்துக்காதையே தாய்வானுக்கு நீங்கள் விற்கலாம் அப்படின்ட்டு இருக்குது, ஆயுதங்கள் தரலாம்ன்ட்டு இருக்குது. அது 82. அப்போது ஏற்கனவே அவர் வந்து ஒரு சின்னதாக சீனாவின் பக்கம் சாய்வது மாதிரி இருக்கார். ஆனால் இது வந்து நீங்கள் எப்படின்னா, நீங்கள் உங்களை புது மாப்பிள்ளை மாதிரி நடத்தியிருக்காங்க. நீங்கள் பெண் எடுத்த இடத்துல நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இப்படி அவரை ஆராதிச்சாங்கன்ட்டு, அதெல்லாம் உண்மை. ஆனால் அவருக்கு நல்லா அவரை மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி அவர் போயிட்டார். அங்கே வந்து என்னென்னா, இப்போ அந்த ஊருக்கு போன பிறகு அங்கே வந்து தாய்வானுக்கு ஆதரவாளர்களாக சீனாவை சந்தையை கண் கொண்டு பார்ப்பவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க தினசரி வந்து அதுக்கு பதிலாக காங்கிரஸ் சொல்லுவாங்க, அவருக்கு வேண்டியவர்களே வந்து பக்கத்தில் நீங்கள் தாய்வானை கைவிட்டக்கூடாது, நம்ம ரிபப்ளிகன் பார்ட்டிலேருந்தே அதை சொல்கிறாங்க, கண்டிப்பாக சொல்லுவாங்க, வெளியிலையும் சொல்கிறாங்க, அவருக்கு தனிப்பட்ட முறையிலையும் சொல்லுவாங்க. அதனால் என்ன சொல்கிறது, இது வந்து புது மாப்பிள்ளைக்கு வந்துட்டு அம்மா பேச்சை கேட்குறதா மனைவி பேச்சை கேட்கிறதான்ற மாதிரியான ஒரு சங்கடம் இருக்கும்.